கோல்ட் பிரைஸ் ஹை போகுமா இல்ல லோ வருமா அப்கமிங் வீக்ஸ்ல அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்க சங்கீதா. உங்க மணியை ஸ்மார்ட்டா எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என் சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கோல்ட் பிரைஸ் அப்கமிங் வீக்ஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்ல லோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குன்ட்டு அனலிசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன, ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரியுதா, வார் சிச்சுவேஷன். யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடுவில் நடந்துருக்க இந்த வார் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரியும், யூஎஸ் இப்போ வரைக்கும் பண்ணதை விட இன்னும் கிரிட்டிக்கலான தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ப முடியாத ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒன்றும் ஒரு நாளைக்கு இன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல கோல்ட் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஹை ஆக சான்சஸ் இருக்கும். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஹை ஆச்சுன்னா டாலரோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். டாலர் ஸ்ட்ரென்த் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா கோல்டு டிக்ரீஸ் ஆகும். பை பண்றதா இருந்துச்சுன்னா, கியூமுலேட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க அப்கமிங் வீக்ஸ்ல பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் உங்க சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல். ஸோ நீங்க கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்றதோ செல் பண்றதை பத்தி யோசிங்க.